என்னதான் சூப்பரா படம் பண்ணாலும் திஷ்டி பொட்டு மாதிரி இந்த 11 படத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கடைசியில பார்ப்போம். முதல்ல இந்த படம் எப்படி இருக்கு? 11 அப்படிங்கிறது ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். ஒரு சைக்கோ கில்லர் தொடர்ந்து கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. கடைசியில யார் கொலையாளி, அந்த கொலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிற வழக்கமான கதை கொண்ட படம் தான் இது. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்துல எப்பவும் இதானடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சுவாரஸ்யமா ட்வின்ஸை வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்கப்பா. அதில் நடிச்சிருக்க 2 குழந்தைங்களும் அட்டகாசமான நடிப்பு. குறிப்பா பெஞ்சமின் அப்படிங்கிற கேரக்டர்ல பண்ண அந்த பையன் பட்டைய கிளப்பிக்கிறாரு. அடுத்தடுத்து என்ன நடக்குது, யார் தான் அந்த கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த வேட்டை சூப்பராகவே இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல என்னதான் படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்தாலும் கிளைமேக்ஸை நெருங்க ஹீரோ லைட்டரை வச்சு எப்படி பிளான் சி எக்ஸிக்யூட் பண்ண பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். இந்த லைட்டர் மேட்டர் மட்டும் வேணும்னே சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இதை வச்சுக்குவோம் அப்படின்னு பொதுவாக எழுதின மாதிரி இருந்தது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த பிளான் சி வர்ற இடமும் அந்த டைலாக்கை கரெக்டாக கொண்டு வந்து சிங்க் பண்ண இடமும் செம்மையாக இருந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆன 2025ஓட பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம்.